கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கான தியான வசனமாக தானியேல் எழுதின புஸ்தகத்திலிருந்து 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி இந்த நாளில் தானியேலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தார், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை. ஆனால் அவங்க தேசத்திலிருந்து அந்நிய தேசமாகிய இந்த பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட இடத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை எந்த விதத்திலும் தன்னுடைய தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்யாதபடிக்கு, தங்களை அருவருப்புக்கான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே அவர் என்ன பண்ணிக்கொண்டார்? தீர்மானம் பண்ணிக்கொண்டார். பாருங்க, ராஜாவுடைய போஜனத்தினால என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் எடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ராஜாவுடைய போஜனம் என்றால் பார்த்தீங்கன்னா நிறைய பலவிதமான போஜன பதார்த்தங்களினாலே அவங்க ஆகாரம் சாப்பிடுவாங்க. அந்த ஆகாரத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த தீர்மானத்திலே அவர் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் அதற்கான தயவை அதே தேசத்தில் வாழ்கிற அதே இடத்துல இருக்கிறவங்க மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற தேவன் தானியேலுக்கு பிரதானிகளிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் தனக்குள்ள தீர்மானம் எடுத்த பிறகு அதே இடத்துல அந்த ராஜாவுடைய பந்தியில் இருக்கிற அநேகருடைய கண்களில் கர்த்தர் தயவை உண்டு பண்ணி அந்த இடத்துல தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவர் அந்த ஆகாரத்தினால, அந்த போஜனத்தினால, அந்த மதுபானத்தினால அவர் எந்த விதத்திலையும் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு வந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு முன்பாக அவருக்கு பெரிய ஒரு உயர்வையும் மேன்மையும் ஒரு உயர்ந்த பதவியும் ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த கடைசி வருஷத்தில் கடைசி மாதத்துக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இதுவரையில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக போகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய தீர்மானத்தின்படியே அதற்கான வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுப்பார். நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்தில் நான் நல்லா ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், தினந்தோறும் ஆலயத்துக்கு போவேன், என்னால் என்ற காரியங்களை தேவனுக்காக நான் செய்வேன், என்னை எந்த விதத்திலும் ஆண்டவர் விரும்பாத காரியத்தில் என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுடைய நாம மகிமைக்காக நான் ஆசீர்வாதமாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டால் அந்த தீர்மானத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு வழிகளை ஆயத்த பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதமான பாதைகளை உங்களுக்கு கர்த்தர் திறந்து கொடுப்பார். உயர்வான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை அமர பண்ணி உங்களுக்கு மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படுற மாதிரி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான காலை வேளையில கூட ஆண்டவரே, தானியேல் கர்த்தாவே தன்னுடைய அந்நிய தேசமாகி அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே இந்த அந்நிய தேசத்துக்குரிய காரியத்தினாலே என் இருதயம் தீட்டுப்படாதபடிக்கு நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணின பொழுது கர்த்தர் அதற்கான தயவையும் ஆண்டவரே அதற்கான வழிகளை நீர் உண்டாக்கி கொடுத்தீர். அதை ஆண்டவரே தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக அனுகூலமாக முடிந்து ஆண்டவரே நல்ல உயர்வான பதவியில் உயர்வான ஸ்தானத்தில் தானியேலை நீ கொண்டு போய் வைத்தீர். ஆண்டவரே அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, இந்த வருஷத்தில் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் அவங்க தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அருவருப்புகள்லாம் ஆண்டவரே அவங்களை விட்டு விலக்கி ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக ஆண்டவரே தகப்பனே அவர்களை காத்துக்கொண்டு ஆண்டவரே அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் மேன்மையும் பதவிகளையும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு இவர்களது பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.